Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது சிவி அப்லோட் பண்ண சொல்லி நம்மளுக்கு டைம்லைன் வந்து கொடுத்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதுல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல இந்த அடிஷனலா ஃபார்மட் எப்படி வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்றது, செல்ஃப் டிக்ளரேஷன் யாரெல்லாம் வந்து வாங்கணும், அது மட்டும் இல்லாம ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து எப்படி நம்ம ரெடி பண்றது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கறது ஒரே வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா எண்ட் வரைக்கும் பாருங்க. டாக்குமெண்ட் அதாவது சிவி அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜரை நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க எடிட்டோ கரெக்ஷனோ நீங்க வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாமே தெளிவா கிளியரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல சிவில செலக்ட் ஆனவங்களுக்கு நவம்பர் 9ஆம் தேதியில இருந்து நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து உங்க காலண்டர்ல இருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்ல ஒரு டேட் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா உள்ள கவுன்சிலிங் வந்து போக முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டை நீங்க கவனமா வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல நீங்க 36வது பேஜ்ல இருந்து வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அன்னெக்சர் ஃபார்ம் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் அபிஷியலா அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க அங்க போயிட்டு வாங்கணும் இங்க போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் ஃபார்மட்டே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷனே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 36வது பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிபிகேட் எப்படி வந்து ஃபில் பண்ணி யாருக்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கறத வந்து ஏற்கனவே பிரீஃபா தனியாவே ஒரு இண்டிவிஜுவலா வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட்லயே நீங்க வந்து டெம்பரரி போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் உங்ககிட்ட நீங்க வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சீட் கிடைக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது அன்னெக்சர் ஃபார்ம் 2லயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்மட் ஆஃப் undertaking to be given by the servant serving personals அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சர்விங் பர்சனாலிட்டில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு சர்டிபிகேட்ஸை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க ரெடி பண்ணி சம்பந்தப்பட்ட ஆபீசர் கிட்ட நீங்க வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்ம் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அதாவது நீங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிபிகேட் வந்து வாங்கணும். நீங்க ஏற்கனவே வந்து மெடிக்கல் அத்தாரிட்டி கிட்ட வந்து சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் சப்மிட் பண்ணணும். இருந்தாலும் இந்த அன்னெக்சர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அன்னெக்சர் ஃபார்மும் வந்து சம்பந்தப்பட்ட டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மெடிக்கல் அத்தாரிட்டி கிட்ட சைன் போட்டு நீங்க சீல் போட்டு வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்ம் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி பார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை நீங்க வந்து ரெடி பண்ணி அது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு, கண் பார்வை கம்மியா இருக்கு, பிளைண்ட்ஸ், டீஃப், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்டல் இல்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தனியா டாக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வாங்கணும். டெஸ்ட் எடுத்து நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஃபார்ம் 6ல வந்து பாத்தீங்க 7ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் டிஃபரெண்ட்லி அப்படிங்கறதுல வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இன் கேஸ் அதர் தன் தோஸ் மென்ஷன்ட் ஃபார் த 4 and 6 அப்படிங்கறத உங்களுக்கு மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்னேச்சர் வந்து வாங்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆபீசர் கிட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் அப்படிங்கறது இ-சேவை லாகின்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படி இந்த சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இ-சேவை பிளேலிஸ்ட் வியூ பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சர்டிபிகேட்லாம் அப்ளை பண்ணி ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பத்தி இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஆன்லைன் சர்டிபிகேட் இருந்தாலும் இதையும் நீங்க ரெடி பண்ணி சம்பந்தப்பட்ட ஆபீசர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிக்னேச்சர் வந்து வாங்கணும். ஒன்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டிவிஷன் ஆபீசர் யாரெல்லாம் வந்து வருவாங்கன்னா
தாசில்தார் எல்லாருமே ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் தான். டெப்டி தாசில்தார், ஜூனல் தாசில்தார், ட்ரிபிள்எஸ் தாசில்தார், இந்த மாதிரியான தாசில்தார் கிட்ட வாங்கலாம். அப்படின்னா அசிஸ்டன்ட் கலெக்டர் கிட்ட வாங்கலாம். அப்படின்னா சப் கலெக்டர் கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பிஎஸ்எம் சர்டிபிகேட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிஸ் இன் தமிழ் மீடியம். நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்எம் சர்டிபிகேட் மோஸ்ட்லி இது எல்லாருமே வந்து ரெடி பண்ணி வாங்கியிருப்பீங்க. வாங்காம இருந்தீங்க அப்படின்னா இதை வாங்கி நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சர்டிபிகேட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க. இதுக்குமே நீங்க வந்து தகுதியா இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா லாஸ்ட் பேஜ்லயே நமக்கு வந்து நிறைய அனெக்சர் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஃபாரஸ்ட் கார்ட்ல வந்து வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருக்கு, உங்களுடைய ரேங்கிங்ல இருக்கு, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா செல்ஃப் டிக்ளரேஷனை வாங்கிட்டு கவுன்சிலிங் போகும்போது வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அன்னெக்சர் ஃபார்ம் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க, எத்தனை இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின பீரியட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வந்து கேக்குறாங்க. அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து கேட்பாங்க. இதை ஒன்ஸ் கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனில ஹையரிங் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீல் போட்டு சைன் வாங்கி இந்த அன்னெக்சர் ஃபார்ம் 6 நீங்க வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட், ஐ சர்டிபிகேட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வில் நாட் எலிஜிபிள் ரிக்வெஸ்ட் லெட்டர், அப்பாலஜி லெட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா சிவி அப்லோட் பண்றதுக்கு ப்ராசஸ் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான எல்லா பிடிஎஃப் லிங்க்கும் வந்து ஃபைல் அப்படிங்கிற பேஜ்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அப்டேட்டு. வேற ஏதாவது சிவி அப்லோட் பண்றதுல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்றாங்க. இன்ஸ்டால வந்து நிறைய பேர் வந்து ஹாய் அப்படின்னு தான் டெக்ஸ்ட் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்களோ அப்படிங்கறத நீங்க வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்ல வந்து ஒரு ஆடியோ ஃபார்மெட்லயே எனக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம வந்து ஸ்டோரியை வந்து பின் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.